ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம JEE அட்வான்ஸ் 2021 அதாவது 2021 அதில் கேட்ட ஒரு ப்ரொஜெக்டைல் கொஸ்டின் அதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவாக இருக்கும். நம்ம ஃபைனல் ஆன்சரை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் இருக்காது. அதனால் நீங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். பென்சில் அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அகாடமிக் பர்பஸ்க்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். JEE அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அவங்க எல்லாம் கான்செப்ஷுவலாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக we have made this set of videos. சரியா? அதனால் இட் டூ ரெக்வயர்ஸ் பேஷன்ஸ் அண்ட் அட்டென்ஷன். ஓகே, நம்ம டிவி ரிமோட் பார்க்குற மாதிரி, நம்ம ரீல்ஸை அப்படி தள்ளி விடுற மாதிரிலாம் we can't go this video. This will be ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் there are lots of information. உங்கள் டைமை சேவ் பண்ணணும். இது மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் நாளைக்கு வந்தால் கூட யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ த நியூமெரிக்கல் அப்படிங்கிறதுக்காக தான் we have made this video. சரியாடா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல கொஸ்டினை பார்த்துக்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? A projectile is thrown from a point O on the ground at an angle 45 degree from the vertical and with a speed 5√2. The projectile at the highest point of its trajectory splits into two equal parts. One part falls vertically down to the ground 0.5 seconds after the splitting. The other part t seconds after the splitting falls to the ground at a distance x meter from the point O. The acceleration due to gravity g is equal to 10 meter per second square. ஓகேவாடா? சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. த வேல்யூ ஆஃப் டி என்னன்னு கேட்டிருக்காங்க அண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, எக்ஸுங்கிறது இதை வந்து நம்ம பொது இந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி வில் ட்ரா இட் சிஸ்டமேட்டிக்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, முதல்ல ஒவ்வொரு லைன் பை லைனாக நம்ம வாசிக்கலாம். முதல்ல லைன் பை லைனாக வாசித்து வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட். சரி, a projectile is thrown from a point O on the ground at an angle 45 degree from the vertical and with the speed 5√2 meter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்குது. அந்த ப்ரொஜெக்டைலை வந்து எரியிறாங்க காற்றுல. ப்ரொஜெக்டைல்னால் ஒரு பால், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அதை வந்து நம்ம காற்றுல நம்ம பறக்க விட போகிறோம். சரியா? மோட்டர் ட்ரிவனாக இல்லாமல் நம்மளே பறக்க விடுறோம். அதான் ப்ரொஜெக்டைல். மோட்டர் ட்ரிவன்னா நம்ம ஏதோ ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி பண்ணி ஒரு ட்ரோன் பறக்க விடுற மாதிரிலாம் கிடையாது. சரியா? ஸோ இட்ஸ் அ ப்ரொஜெக்டைல். அதை வந்து நம்ம காற்றுல பறக்க விடுறோம். அண்ட் எதுலேருந்து நம்ம அதை காற்றுல ஏதோ ஒரு லொக்கேஷன்லேருந்து நம்ம அதை தள்ள போகிறோம். we are going to transfer momentum. சரி, அதுக்கு கொஞ்சம் வெலாசிட்டி கொடுக்க போகிறோம். வெலாசிட்டி கொடுக்க போகிறோங்கிறத மொமெண்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஆரம்பத்தில் எந்த நிலையில் இருக்குன்னா ஒரு பாயிண்ட் ஓங்கிற நிலையில் இருக்குது. ஆன் த கிரவுண்ட், தரையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஆன் த கிரவுண்ட். சரியா? இப்போ ரீசெண்டாக கூட 2024 ஹரிசாண்டல் கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஹரிசாண்டல்னால் கிடைமட்டமான, ஓகே, தட்டையான கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு வச்சுருக்காங்க, கீப் த பாயிண்ட் நேம் இஸ் ஓ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி ஃப்ரம் த வெர்டிக்கல். சரியா? 45 டிகிரி வெர்டிக்கலில் இருந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 டிகிரி வெர்டிக்கல் மீன்ஸ், சரியா, திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரி ஃப்ரம் த வெர்டிக்கல். ஓகே, 45 டிகிரி ஃப்ரம் த வெர்டிக்கல். வெர்டிக்கல்லேருந்து 45 டிகிரி. இது வந்து ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். சரியாடா? ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வித் ஸ்பீட் ஆஃப் 5√2 மீட்டர் பர் செகண்ட். அதோட ஸ்பீடு என்ன? 5√2. 5√2 யூனிட் மீட்டர் பர் செகண்ட். சரியா? The projectile at the highest point of the trajectory, ட்ரெஜெக்டரினா அது போகிற பாதை.
அந்த ப்ரொஜெக்டைல் வந்து அந்த போகிற பாதை இருக்குல்ல, அந்த போகிற பாதை அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ட்ரெஜெக்டரி ஸ்பிளிட்ஸ் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போனா இந்த ப்ரொஜெக்டைல் வந்து கண்டிப்பாக எப்படி போக போகுது? ப்ரொஜெக்டைல் வந்து ஏர் ட்ராக் இல்லை. ஏர் ட்ராக் இல்லைன்னா காற்று வந்து அதை எதிர்க்காமல் இருக்கும்போது நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா, காற்று எதிர்க்கலை, காற்றுல நம்ம அந்த ப்ரொஜெக்டைலை விடுறோம், ஏர் ட்ராக் இல்லை. அந்த சூழ்நிலையில் நம்ம ப்ரொஜெக்டைல் விடும் பொழுது அது என்ன பாத்தை எடுக்கும்? நம்ம புக்கில் படிச்சிருப்போம். அது என்ன பாத்? இட் இஸ் கோயிங் டு பி எ ப்ரொஜெக்டைல் பாத். அப்படி தானே? அது ஒரு பேரபோலா பாத், பேரபோலிக் பாத்தை வந்து அந்த ப்ரொஜெக்டைல் எடுத்துக்க போகுது. ஓகே, இது என்னப்பா பேரபோலிக் பாத்? இந்த பேரபோலிக் பாத்தில் தான் அந்த ப்ரொஜெக்டைல் எடுக்க போகுது. பேரபோலிக் பாத், நான் ப்ரொஜெக்டைல் பாத் அப்படின்ட்டேன். The trajectory of the projectile would be a parabola. சரியா? கடந்து சென்ற பாதை, அதுதான் ட்ரெஜெக்ட்ரி. அந்த பொருள் கடந்து சென்ற பாதையை நம்ம வந்து அப்படியே ஒரு கோடு மாதிரி இணைச்சோன்னா என்ன வரப்போகுது? பரவளையம் வரப்போகுது, பேரபோலா. அந்த ஹையஸ்ட் பாயிண்டில், அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் அதனுடைய உச்சத்தில் இருக்கும் பொழுது, அதனுடைய உச்சத்தில் இருக்கும்போது என்ன நடக்குதா? அந்த எந்த பொருளை தூக்கி நம்ம மேலே எரிஞ்சோமோ காற்றுல, உச்சத்தில் இருக்கும்போது அது 2 பங்கா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரேக் ஆகுதான். இட்ஸ் கோயிங் டு பிரேக் இன் 2 ஈக்குவல் ஹாஃப். அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோட் ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அங்கே போயிட்டு அப்படி பிரியுது அப்படிங்கிறாங்க. அப்படி பிரியும் பொழுது, வெடிக்கும் பொழுதோ ஏதோ ஒன்று, ஒரு பார்ட் வந்து, ஒரு பகுதி வந்து என்ன ஆகுதான்? ஒரு பார்ட் வந்து நேராக அந்த வெடித்த இடத்துலேருந்து, ஸ்ப்ளிட்டான இடத்துலேருந்து அப்படி நேராக என்ன ஆகுது? தரையில் வந்து கீழே விழுது. அப்படி நேராக வந்து தரையில் கீழே விழுதான். அந்த இடத்துல விழுந்துட்டு வாட் ஹேப்பன்ஸ்? தரையில் விழுந்த பிறகு எந்த இடத்துல வெடிச்சதோ அந்த இடத்துலேருந்து தரையில் கீழே வர்றதுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட காலம், நேரம் எவ்வளோனா, அந்த நேரம் என்ன கொடுத்துருக்காங்க? 0.5 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் டேக்ஸ் 0.5 செகண்ட்ஸ் டு ஃபால். நேராக ஒன்று விழுதான். எப்பொழுதும் இப்படி தான் விழுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்படி விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. சரியா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு பகுதி இருக்குல்ல, இன்னொரு பார்ட், ஹாஃப் ஆஃப் த பார்ட், இன்னொரு மீதி இருக்கக்கூடிய பாதி, அந்த பார்ட் வந்து எங்கே போய் விழுந்திருக்கான்? ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு டி செகண்ட்ஸில் விழுது. அதான் எந்த இடத்துல வெடிச்சதோ இந்த இடத்துல இருந்து டி செகண்ட்ஸில் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் விழுதான். அது எந்த இடத்துல விழுந்துச்சு நமக்கு தெரியலை. ஸோ இது அவுட் ஆஃப் த போர்டு போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன், உள்ளே கொண்டு வர்றதுக்காக நான் இன்னொரு இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல வெடித்து இந்த பக்கத்தில் விழுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் என்னென்னா டி செகண்ட்ஸ். இதுக்கும் வர்றதுக்கான இங்கே எடுத்து இந்த ட்ராவல் ஆகி இந்த பாதையில் வர்றதுக்கு எனக்கு டீங்கிற காலம் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சரியாடா? ஓகே. Falls to the ground x distance meter from the point of O. அது எங்கே விழுந்திருக்கான்? ஓங்கிற பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்கோமா, அந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸ் தொலைவில் அது விழுந்திருக்கு. ஓங்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸ் தொலைவில் விழுந்திருக்கு. சரியா? ஓங்கிற பாயிண்டில் எக்ஸ் தொலைவில் விழுந்திருக்கு. ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த பொருளையோ நம்ம ஈர்க்கக்கூடியது புவி ஈர்ப்பு எல்லாமே எப்படி இருக்குது? கீழ் நோக்கி தான் இருக்க போகுது. அதோட வேல்யூ என்னென்னு எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க? they are asked to take the value as 10 அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. they have asked to take the value as 10 meter per second square அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. g is equal to 10. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் we are asked to find 10 meter per second square. இந்த t என்ன, அப்புறம் இந்த x என்ன, இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. t and x எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சரும் நம்ம என்னது எஸ்ஐ யூனிட்ஸில் கண்டுபிடிச்சி இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஃபில்அப் பண்ணணும். போலாமா? ஓகே, ஃபைன். அ வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூமரிக்கல். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை நம்ம செட் பண்ணணும். கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணுறோன்னா
திங்ஸ் வில் மூவ் ஃபார்வர்ட் போயிடலாம். இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு ஒரு திங் வாட் வி ஹேவ் டு நோ இஸ், இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், சரியா, இதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்காக, ஹையஸ்ட் பாயிண்ட் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இதை என்ன பண்ணிக்கிட்டேன், அதை ஐ வில் ஸோ அப்போனா இப்படி எடுத்துக்கலாமே. இப்போ இன்கேஸ் இங்கே எரிஞ்சோன்னா எவ்வளோ நேரம் ஆக போகுது, இட் வில் கம் டு, அது சாதாரணமாக வெடிக்கலாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ வி நோ தட் வி ஹாவ் அ ஃபார்முலா ஃபார் தட். அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது, அப்படி தானடா? ஸோ என்ன ஃபார்முலா? இதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் டி டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. டைம் ஆஃப் ஃப்ளைட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றது டைம் ஆஃப் ஃப்ளைட். அந்த ஃபார்முலா என்ன? 2u sin theta naught by g. அப்படி தானே டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா, ஞாபகம் இருக்கா? ஸோ கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு 2u naught sin theta naught by g. ஸோ 2u naught என்னடா, இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5√2. இனிஷியல் ஸ்பீட் இஸ் 5√2. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன? இந்த தீட்டா நாட்டுங்கிறது என்ன நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம்னா, எந்த வேகத்தில் நம்ம காற்றுல செலுத்தியிருப்போமோ அது தீட்டா நாட்டுங்கிற ஆங்கிள், ஹரிசாண்டல்லேருந்து தீட்டா நாட்டுங்கிற ஆங்கிளை மேக் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் விஷயம். ஆனால் நம்ம கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? வெர்டிக்கல்லேருந்து 45 டிகிரி மேக் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ வெர்டிக்கல்லேருந்து 45 டிகிரினா, ஸோ அப்போனா இது என்னது? 90 டிகிரி. இந்த கோணம் வந்து திஸ் வில் பி 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. ஸோ மொத்தமாக 90. இந்த 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு வாட்? தீட்டா நாட் ப்ளஸ் 45 டிகிரி. தீட்டா நாட் ப்ளஸ் 45 டிகிரி. சரியா? அப்போ தீட்டா நாட் கண்டுபிடிச்சிடலாமா? how will I find தீட்டா நாட்? 45 டிகிரி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா 90 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. ஸோ 90 மைனஸ் 45, 45 டிகிரி. 90 மைனஸ் 45, 45 டிகிரி. அதுதான் நம்மளுடைய தீட்டா நாட். ஸோ சைன் 45 டிகிரி, இந்த தீட்டா நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? சைன் 45 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். சைன் தீட்டா நாட் இஸ் த ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது ஹரிசாண்டல். சரியா? எழுதியாச்சா? ஓகே. ஸோ டிவைடட் பை நம்ம என்ன போட போகிறோம்? ஜி வேல்யூ போடலாம். ஜி வேல்யூ என்னென்னு எடுக்க சொல்லியிருக்காங்க? 10 அப்படின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. சைன் 45 டிகிரி என்ன? 1/√2 எழுதிக்கலாமா? சைன் 45 டிகிரி இஸ் 1/√2. 1 divided by √2. What happens? This √2 and this √2 get cancels. ஓகே. இப்போ அப்புறம் எனக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? I will have 10/10. அப்புறம் என்னது? 1வது செகண்டில் it reaches this location. ஓகே. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன? 1வது செகண்ட். ஸோ அப்போனா மேக்ஸிமம் ஹைட்டில், அதாவது இந்த லொக்கேஷனுக்கு வரணும்னா எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அதை நான் டி ஸ்டார்னு நான் பேர் வச்சுக்கிறேன். சரியா? பொதுவாக புக்கில் டிஎம்னு இருக்கும், அப்படி தானே? புக்கில் நம்ம என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா டிஎம்னு இருக்கும். அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் பேரபோலா இஸ் எ சிமெட்ரிக்கல் கான்செப்ட், சிமெட்ரிக்கல் ஐடியா. சரியா? அப்படிங்கும்போது இந்த டைம் என்னவாக இருக்குன்னா பாதி டைமாக தான் இருக்க போகுது, சமச்சீராக தான் இருக்க போகுது. பாதி டைம்னா இங்கே என்னென்னு எடுத்துக்கலாம்? 0.5 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு? 0.5 செகண்ட்ஸ். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த ஹைட்டுக்கு வந்த உடனே அது 2ஆக பிரேக் பண்ணுது. இந்த ஹைட்டுக்கு வந்த உடனே 2ஆக பிரேக் பண்ணுது. இப்போ இந்த ப்ரொஜெக்டைலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வெலாசிட்டி இருக்க போகுது. எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, ஒய் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போது நம்ம அதை ரிசால்வ் பண்ணிடலாமா? எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட் இருக்கா, என்ன வரும் அப்படி ரிசால்வ் பண்ணிடலாமா? எனக்கு இனிஷியல் ப்ரொஜெக்ஷன் ஸ்பீடு வந்து எனக்கு என்ன இருக்குது? u√2, 5√2 மீட்டர் பர் செகண்ட்.
நமக்கு ஆங்கிள் மேக் பண்ணது எதுலேருந்து மேக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேர்ட்டிக்கல்லேருந்து 45 டிகிரி மேக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லேருந்து நான் இப்போ என்ன மூவ் பண்ண போகிறேன், ஐ வில் மூவ் டு ஹெட். நான் இதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஐ கோ ஃப்ரம் த டெய்ல் டு த ஹெட். ஸோ டெய்லேருந்து அப்படியே போகிறேன், அடுத்து ஐ மூவிங் டு த ஹெட். இது கார்டீஷியன் ப்ரொஜெக்ஷனுங்கிறதுனால, கார்டீஷியன் காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால இதை மாதிரி பண்ணால் போதும். ஸோ டெய்லேருந்து போயிட்டு 90 டிகிரி டேர்ன் எடுக்கிறேன், 90 டிகிரி டேர்ன் அண்ட் ஐ கோ டு த ஹெட். ஸோ இந்த சைடு வந்து எனக்கு என்ன இருக்குது, திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா எனக்கு என்ன வரும், 5√2 cos 45 டிகிரி. ஸோ இந்த சைடு எனக்கு என்னது, திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு. அப்புறம் அங்கே என்ன வரும், 5√2 sin 45 டிகிரி. ஸோ cos 45 டிகிரி 1/√2 நமக்கு தெரியும். அதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது, 1/√2. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ √2 கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் காம்பனண்ட் என்ன, 5 இருக்கும், 5 மீட்டர்/செகண்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2√2 இன்ட்டு sin 45க்கு நம்ம 1/√2 போட்டோம்னா அங்கேயும் என்ன ஆயிரும், எனக்கு 5 மட்டும்தான் ரிமைனிங்காக இருக்கும், 5 மீட்டர்/செகண்ட் தான் இருக்க போகுது. ஸோ எக்ஸ் காம்பனண்ட் இஸ் 5 மீட்டர்/செகண்ட், ஒய் காம்பனண்ட் இஸ் 5 மீட்டர்/செகண்ட். ஸோ இங்கே இப்படி வரைகிற இந்த காம்பனண்ட்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can write it like this, எழுதிக்கலாம். சரியா? ஸோ இந்த லென்த்து தான் அதே லென்த்தாக இருக்கும். இந்த லென்த்து will be also can we draw like this, same in magnitude, opposite in direction. சரி, சேம் இன் மேக்னிடியூட், சேம் இன் டைரக்ஷனில் எடுக்கணும், அப்போ தான் அது கரெக்டான ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ வாட் கேன் ஐ டூ, ஸோ இது வந்து எனக்கு 5 மீட்டர்/செகண்ட், இது எனக்கு 5 மீட்டர்/செகண்ட். ஸோ 0.5 செகண்டில் இட் ரீச்சஸ் தி மேக்ஸிமம் ஹைட். இப்போது எவ்வளோ ஹைட்டை மேக்ஸிமம் அட்டைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த பேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி வி ஹேவ் ஃபார் த ஸ்டாண்டர்ட் கேஸ் நமக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ நமக்கு ஹைட் ஃபார்முலா என்ன, h is equal to u square sin square theta naught divided by 2g. அப்படிதானடா? சரி, யூங்கிறது வந்து என்னென்னா நம்ம இனிஷியல் ஸ்பீடு, அதுதான் நமக்கு யூ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். நமக்கு யூ வந்து என்னது, நமக்கு 5√2 இருக்குது, 5√2 the whole square. இப்போ சைன் தீட்டா நாட்டுங்கிறது என்ன, 45 டிகிரி, the whole square இருக்கா, அதனால் ஐ வில் ரைட் இட் இஸ் ஹோல் ஸ்கொயர். மொத்தமாக ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கிறேன். டிவைடட் பை 2 இன்ட்டு ஜி நமக்கு என்ன வரும், 2 இன்ட்டு 10. ஸோ 2 இன்ட்டு 10 இஸ் 20. 5√2 the whole square எனக்கு என்ன வந்திருக்கு, 5√2 the whole square 25. 5 into 5 is 25, 25. And √2 the whole square is what, 2. So நமக்கு sin 45 degree the whole square na என்ன, sin 45 degree is 1/√2. 1/√2 the whole square is 1/2. அப்படிதானடா, 1/2. So what happens now, இப்போ என்ன ஆகும் நமக்கு, 2 gets cancels, will be ended up with 25/20. எந்த யூனிட்டில் இருக்கும், எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில் யூஸ் பண்ணுறதுனால இது மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், இது மீட்டர்/செகண்ட், அதாவது ஹோல் ஸ்கொயர் போடும்போது மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், ஜியோட வேல்யூ மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் போடும்போது we have the units in மீட்டர்.
இதை கேன்சல் பண்ணும்போது I will be having 5/4. 5/4 அதாவது 1.25. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1.25 meters. இப்போ now comes the challenging part. ரொம்ப ஒரு வித்தியாசமான பார்ட் இப்போ தான் வரப்போகுது. மீன்ஸ் என்னென்னா, ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு 1.25 மீட்டரில் அந்த பால் அங்கே இருக்குது. நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண டைம்லேருந்து அந்த எவ்வளோ ஹைட் அட்டைன் பண்ணியிருக்கு, இட் இஸ் அட் 1.25 ஃப்ரம் த பேஸ் அல்லது வெர்டிக்கல்லேருந்து ஹைட்டில் இருக்குது. நம்ம எவ்வளோ டைமில் அந்த இடத்த ரீச் ஆகுதுன்னா 0.5 செகண்ட்ஸில் அந்த ஹைட்டை எனக்கு ரீச் பண்ணுது. ஸோ 1.25 from the base and it reaches the maximum height at 0.5 seconds. 0.5 செகண்ட்ஸில் நம்ம TM அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. இந்த இடத்துல இட் ஸ்பிளிட்ஸ் அப் இன்டு 2 பார்ட்ஸ். 2 பகுதியாக இந்த இடத்துல இட் பிரேக்ஸ். இப்போ பிரேக் ஆகும் பொழுது வாட் we are going to do, இப்போ நான் பிரேக் ஆகும்போது வாட் we are going to do, will be applying the conservation of momentum principle. உந்த அழிவின்மையை நம்ம பயன்படுத்த போகிறோம். சாரி. இப்போ அந்த மேக்ஸிமம் பீக்கை அடையும் போது வாட் ஹேப்பன்ஸ், வாட் இஸ் த பியூட்டி தட் இட் இஸ், அந்த மேக்ஸிமம் ஹைட்டை அட்டைன் பண்ணும்போது அதுக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட்டே இருக்காது. வெர்டிக்கல் காம்பனண்ட் மீன்ஸ் அதுக்கு ஃபைன் இருக்குல்ல, இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் மேலே நோக்கி இருக்கும்ல, அது இருக்காது. எது மட்டும்தான் இருக்கும், இட் வில் ஹாவ் ஒன்லி இட்ஸ் எக்ஸ் காம்பனண்ட். அந்த ஏதோ ஒரு பார்ட் இருக்குல்ல, அது 5 மீட்டர்/செகண்டில் அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்க போகுது. இப்போ நமக்கு 2 சூழ்நிலை வருது. 2 சூழ்நிலை பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன், பிஃபோர் ஸ்பிளிட்டிங், ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு 2 சூழ்நிலை வருது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படி வரும் பொழுது we can apply the conservation of momentum. இந்த மாதிரி பிரிகிறது, வெடிக்கிறது அப்படின்னு வரும் பொழுது we can apply the conservation of momentum. உந்தம் அழிவின்மை, லீனியர் மொமெண்டம். இப்போது இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்ளை பண்ணணும்னா எந்த டைரக்ஷனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த டைரக்ஷனில் எந்த ஃபோர்ஸுமே இருக்கக்கூடாது. If you want to apply the conservation of momentum, அந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ப்ரொஜெக்டைல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த மேக்ஸிமம் ஹைட்டில் அந்த பால் மேலே ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குமா? எஸ், வி ஹேவ். ஒன்றே ஒன்று தான். எது? வி ஹேவ் அன் ஒன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், தட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ஹேவ், தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் இன் அதர் டைரக்ஷன். எந்த டைரக்ஷனு? எக்ஸ் திசையிலையோ, இந்த ஹரிசாண்டல்லையோ, நம்மளை நோக்கி வரக்கூடிய இந்த இசட் திசையிலையோ, இசட் டைரக்ஷன்லையோ வி டோன்ட் ஹேவ் வாட், எனி ஃபோர்ஸஸ் when you are dealing with a ball when it is in air, neglecting air drag. அப்படி தானே? W மட்டும் இருக்க போகுது. இப்போது நம்ம we are allowed to apply the conservation of momentum principle in எந்த டைரக்ஷன் நம்ம டேரெக்டாக அழகாக அப்ளை பண்ணிடலாம். எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணிடலாம்? we can apply in x direction பண்ணிடலாம். அப்படின்னா பிஃபோர் த ஸ்பிளிட்டிங் அண்ட் ஆஃப்டர் த ஸ்பிளிட்டிங். கன்சர்வேஷன்னா என்னது? அழிய போகிறது கிடையாது. இனி முதல்ல என்ன இருக்கோ, ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போது, இன்சிடென்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அதுக்கு பிறகு இட் இஸ் கோயிங் டு ரிமைன் த சேம். சரியா? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணணும்னா there should be no force in the direction that we are applying conservation of momentum. சரியா? ஒரு இன்சிடென்ட் நடக்க போது, இப்போ நமக்கு ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ there will be no change in the conservation of linear momentum. எந்த டைரக்ஷனில்? எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க போகிறது இல்லை, இசட் டைரக்ஷனில் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம அப்ளை பண்ணலாம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். there is no change in conservation of no change in the linear momentum. பார்க்கும் பொழுது அப்படின்னா வாட் இஸ் டெல்டானா சேஞ்ச். அது எப்படி எழுத போகிறேன்? ஸோ பிஎக்ஸ்
px ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் நான் ஏஎஸ்ன்னு எழுதிக்கிறேன் மைனஸ் பிஎக்ஸ் பிஃபோர் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணும்போது நம்ம சிஸ்டம் யாருங்கிறத ப்ராப்பராக சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நம்முடைய சிஸ்டம் யார்? அவர் சிஸ்டம் இஸ் த பார்ட் விச் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோட் ஆன் த ஏர். நம்ம எதை சிஸ்டமாக எடுத்துருக்கோமோ அதான் நம்முடைய ஒரு பாலோ ஏதோ பால் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோட் இன் ஏர். ஆப்ஜெக்ட், சரியா? ஆப்ஜெக்ட் அதுதான் நம்முடைய இது. ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்? வாட் இஸ் பீன் கிவன்? எ ப்ரொஜெக்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? நம்ம ஆப்ஜெக்ட்னு கூட எடுத்துக்கலாம் அல்லது பால்னு கூட எடுத்துக்கோமே. ஏதோ ஒரு சூழ்நிலை டாப்பில் போயிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ளிட் அப் இன்டூ என்ன ஆகுது? 2 பார்ட்ஸாக இருக்குது. இப்போது இதை வந்து நான் அடுத்த சைடு கொண்டு போகும்போது வாட் இட் ஹேப்பன்ஸ்? இட் பிகம்ஸ், நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இட் பிகம்ஸ், முக்கியமாக இது வந்து வி ஹேவ் டு அப்ளை ஃபார் த சிஸ்டம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இன் த எக்ஸ் டைரக்ஷன் பிஃபோர் ஸ்ப்ளிட்டிங் அந்த பக்கம் எழுதிக்கிறேன். அண்ட் லெஃப்ட் சைடு இருக்க போது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆஃப்டர் த ஸ்ப்ளிட்டிங். பிஃபோர் ஸ்ப்ளிட்டிங்கில் ஒரே பாலாக இருந்துச்சு, ஆஃப்டர் த ஸ்ப்ளிட்டிங்கில் 2 பாலாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதுக்கு மாஸ் எம்னு எடுத்துக்கிறேன், எம். அப்போ நான் லீனியர் மொமெண்டம், இது பிங்கிறது லீனியர் மொமெண்டம். அப்படிங்கும்போது ஃபார்முலா என்ன? எம்வி. பிஎக்ஸ்னா ஃபார்முலா எம்விஎக்ஸ். விங்கிறது வெக்டர், அதனால் வெலாசிட்டிக்கு மட்டும் தான் என்ன இருக்க போகுது? வெக்டர் கூறு இருக்க போகுது. வெக்டர் கூறு மீன்ஸ் வெக்டர் காம்பனன்ட் இருக்க போகுது, விஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்ப்ளிட்டிங்க்கு அந்த நான் என்ன சொல்லியிருந்தேன்? இட் வில் ஹாவ் ஒன்லி த எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எவ்வளோ? 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ பிஃபோர் ஸ்ப்ளிட்டிங் அதனுடைய மாஸ் வந்து என்னது? அதோட வெலாசிட்டி என்னது? 5 மீட்டர் பர் செகண்ட். ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரியுது. அப்படின்னா 2த்துக்குமே வேறு வேறு ஸ்பீடு இருக்க போகுது, சரியா? வேறு வேறு ஸ்பீடு இருக்க போகுது. என்ன எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் டைரக்ஷனில் வேறு வேறு ஸ்பீடு இருக்கலாம், இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை எப்படி எழுத போகிறேன்? ஹாஃபாக ஸ்ப்ளிட் ஆகிறதுனால நமக்கு இங்கே 2 பார்ட்டாக இருக்குது. m/2 vx ஃபார் த ஃபஸ்ட் பார்ட், m/2 vx ஃபார் த செகண்ட் பார்ட். சரியா? 2 பார்ட்டாக பிரியுது. 2 பார்ட்டாக பிரியும் பொழுது there are 2 parts after splitting. இதில் தான் நம்ம கன்சிடரேஷன் ஆஃப் இது பிஃபோர் ஸ்ப்ளிட்டிங். இங்கே லீனியர் மொமெண்டம் அப்ளை பண்ணும் பொழுது எம்விஎக்ஸ், அந்த விஎக்ஸ்க்கு பதிலாக தான் 5 மீட்டர் பர் செகண்ட். இது என்ன ஆகுதுன்னா m/2, இப்போ இதனுடைய vx1 அண்ட் m/2 vx2. ஸோ இது 2ஆக பிரியதுனால 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்க போகுது. ஸோ இல் ஹாவ் அ ப்ளஸ் ஹியர் அண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு, சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் என்ன ஆகுது? வாட் ஹேப்பன்ஸ் டு த ஃபர்ஸ்ட் பார்ட்? அந்த ஃபஸ்ட் பார்ட் என்ன ஆகுதுன்னா அப்படி நேராக கீழே விழுந்துருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் டிடன்ட் கெயின் எனி வெலாசிட்டி, எந்த வேகமே இல்லை, சரியா? அந்த காற்றுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அது பிறகு அப்படி நேராக அது பிறகு எந்த வெலாசிட்டியும் கெயின் ஆகாமல் நேராக அப்படி மொத்தன்னு கீழே விழுந்துருது. வேறு ஏதாவது ஒரு சின்ன எக்ஸோ ஒய்யோ கிடச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி மூவ் ஆகிருக்கணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸ் வெலாசிட்டி கிடச்சிருக்குன்னா அது போகிற இதே வேறு மாதிரி இருந்திருக்கும். எக்ஸும் ஒய்யும் கிடச்சதுன்னா இதை மாதிரி எக்ஸு ஒய் கிடச்சிருந்தா இதை மாதிரி போயிருக்கணும். அதே இடத்துல விழுது அப்படிங்கிறாங்க. அதே இடத்துல விழுதுன்னா கண்டிப்பாக இட் ஹேஸ் டு பி, என்ன சொல்ல, அதுக்கு என்ன இருந்திருக்கணும்? தெர் இஸ் நோ எக்ஸ் வெலாசிட்டி இருந்திருக்கக்கூடாது. எக்ஸ் வெலாசிட்டி இருந்தால் கண்டிப்பாக அது வேறு இடத்துல தான் போய் விழுந்திருக்கணும். ஸோ அதுக்கு எந்த எக்ஸ் வெலாசிட்டியுமே இல்லை, அதனால் நேராக அதே இடத்துல கீழே விழுது. ஒரு ஒய் வெலாசிட்டி கிடச்சிருந்தாலும் நான் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கலாம், கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இட் ஸ்ப்ளிட்ஸ் அப் அண்ட் ஃபால்ஸ் டவுன், அப்படி கீழே விழுது. ஸோ அந்த இடத்துல நோ எக்ஸ் வெலாசிட்டி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு எக்ஸ் வெலாசிட்டி இல்லை, அதனால் நான் இதை என்ன பண்ணிக்கலாம்? ஐ கேன் ரிமூவ் திஸ். எக்ஸ் வெலாசிட்டி 0 போட்டால் vx1 = 0. ஸோ இந்த பார்ட் போயிடும். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் தான். இப்போ நான் என்ன பண்ணிடலாம்? ஐ கேன் ஸ்ப்ளிட் அப் இன்டூ 2. ஐ கேன் கேன்சல் தீஸ் 2.
ரெண்டு கேன்சல் பண்ணிட்டேன், எம்மையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இங்கே எம்ஐ ரிமூவ் பண்ணிட்டேன். ஐ வில் ஹாவ் அ 1 ஹியர், 1/2. ஸோ அப்போனா வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் ஃபார் த செகண்ட் பார்ட், ரெண்டாவது பார்ட்டோட எக்ஸ் வெலாசிட்டி என்னவா இருக்க போகுது? ரெண்டாவது பார்ட்டோட எக்ஸ் வெலாசிட்டி இஸ் த எக்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் பார்ட் என்ன இருக்கும்? அந்த 2 நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா 5 × 2 இஸ் 10 m/s. 10 m/s. இப்போ the second part என்ன பண்ணுதுன்னா, இட்ஸ் கோயிங் டு ஹேவ் சம் எக்ஸ் வெலாசிட்டி. செகண்ட் பார்ட் ரெண்டு பார்ட் ஆகிட்டுல, அந்த ரெண்டாவது பார்ட் வந்து இஸ் கோயிங் டு ஹேவ் சம் எக்ஸ் வெலாசிட்டி. அதை நான் ஐ வில் ஷேட் வித் ப்ரௌன் கலர் வித் 10 m/s போகுது. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை எல்லோ கலரில் எடுத்திருக்கேன், அது நேராக கீழே வருது. அண்ட் செகண்ட் பார்ட் இப்போ பாருங்கள், அதனோட ஸ்பீடு கூடினதுனால இட்ஸ் கோயிங் டு ஃபால் சம்வேர், வேறு ஏதோ ஒரு இடத்துல விழப்போகுது. நம்ம எக்ஸாக்டாக போனதில் ஒரு வரைஞ்சோமா, வி டோல் தட் இட் ஃபால்ஸ் அட் திஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சாரிடா. இப்போ என்னென்னா, ஆக்சுவலாக இப்படி ஸ்ப்ளிட்டப் ஆனாலும் இந்த ட்ரெஜெக்டரியை வந்து எது ஃபாலோ பண்ண போகுதுன்னா, இந்த ரெண்டு பார்ட்டினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படி ஃபாலோ பண்ணும். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல விழும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ லொக்கேஷன் வேர் த சென்டர் ஆஃப் மாஸ் கம்ஸ். சரியா? இங்கே வந்து விழுந்திருக்கும். யாருடைய சென்டர் ஆஃப் மாஸ்? இந்த ரெண்டு பார்ட் இருக்குல்ல, அந்த ரெண்டு பார்ட்டினுடைய சென்டர் ஆஃப் மாஸ். ஒரு பார்ட் இங்கே விழுந்துச்சு, ஒரு ஹாஃப். இன்னொரு பார்ட் இஸ் சம்வேர், அது போய் எங்கேயா விழுந்திருக்கும். அங்கே விழுந்த அந்த இடத்துக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மிட் பாயிண்டில் தான் இந்த பாயிண்ட் இருக்கும். அதுதான் பியூட்டி. ஸோ இங்கேருந்து இங்கே வரக்கூடிய தூரமும் இல் பி ஆல்சோ த சேம் டிஸ்டன்ஸ், சென்டர் ஆஃப் மாஸில் தான் இருக்க போகுது. சரியா? நவ் லெட்ஸ் கோ. இப்போது என்ன இருக்குது? இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, மேக்ஸ் இன்ட்டு 2 பார்ட்ஸ், ரெண்டு பார்ட்டாக மாறிடுச்சு. நம்ம மொமெண்டம் அப்ளை பண்ணி செகண்ட் பார்ட்டோட வெலாசிட்டி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பில்டிங்கோட ஹைட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 1.25 மீட்டர். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது எக்ஸ் என்ன, அப்புறம் எந்த டைமில் ஸ்ப்ளிட் ஆன பிறகு எந்த டைமில் போய் விழப்போகுது. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஐ கேன் கன்சிடர் திஸ் இஸ் ஒரு பில்டிங்கில் இருந்து ஒரு 10 m/s ஏதோ ஒன்று விழுற மாதிரி ஐ கேன் திங்க் வித் சம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி. நான் திங்க் பண்ணனா இட்ஸ் கோயிங் டு ஃபால் சம்வேர். இந்த மீதி இருக்கிற பாதி சூழ்நிலையை வி கேன் திங்க் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். த செகண்ட் ஹாஃப் வந்து எங்கே போய் விழப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதே என்னுடைய ஒய் ஆக்சிஸ், இது என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல வரும்போது என்னுடைய கோஆர்டினேட் என்ன இருக்கும்? இந்த கோஆர்டினேட் இஸ் என்ன இருக்க போது? இட்ஸ் கோயிங் டு ஹேவ் சம் எக்ஸ். நம்ம எக்ஸ் ஸ்டார்னு எடுத்துக்குவோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் தட். இந்த பழைய எக்ஸோட இங்கேருந்து இந்த இதுக்கும் இடையில எக்ஸ் ஸ்டார் அண்ட் ஒய் கோஆர்டினேட் என்னவாக இருக்க போது? இட் வில் பி 0. ஸோ எக்ஸ் ஸ்டார் கமா 0, ஒய் கோஆர்டினேட் இஸ் 0. ஸோ இங்கேருந்து இதுக்கு விழுறதுக்கான எடுத்துக்கிட்ட காலம் டைம் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? டி. ஸோ இந்த இடத்த இப்போதைக்கு ரெஃபரன்ஸ் 0வாக எடுத்துக்கிறேன், ரெஃபரன்ஸ் டைம் 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொஜெக்டைல் ஈக்குவேஷனை கூட ஐ கேன், ப்ரொஜெக்டைல்னால் இப்படி கீழே டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஓகே, டவுன்வர்ட்ஸில் தான் ஜி இருக்க போகுது. இப்போது நம்ம டவுன்வர்ட்ஸில் ஜி இருக்குன்னா என்ன ஆக்சலரேஷன் we do have acceleration ay is equal to minus g. இந்த மாதிரி ப்ரொஜெக்டில் ப்ளஸ் ஒய் மேலே எடுக்கிறோம், ப்ளஸ் ஒய் மேலே எடுத்துகிட்டு ஏஒய் வந்து என்ன இருக்க போது? மைனஸ் ஜி இருக்கும். ஏஎக்ஸ் என்ன இருக்கும்? இட் இஸ் 0. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஈக்குவேஷன் தட் டு வி ஹேவ்? நமக்கு என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது? ரெண்டு வெக்டர் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ நமக்கு வி வெக்டர் ஈக்குவல் டு யூ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டெல்டா டி. இன்னொரு ஈக்குவேஷன் டெல்டா ஆர் வெக்டர் equal to u vector delta t plus half a vector t delta t square. So இப்போ இந்த delta t நம்ம என்னென்னு எடுக்கலாம்? delta t we can consider as t minus t naught.
இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் டைம் என்னன்னு செட் பண்ணியிருக்கோம், அதை 0ன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ டெல்டா டிக்கு பதிலாக we can replace it with யார், வெறும் t, simply t. ஸோ இங்கேயும் நான் டெல்டா டிக்கு பதிலாக what can I do, I can replace with t. ஸோ half a delta t square, அதை நான் எப்படி எழுத போகிறேன், half a vector t square. இப்போ டெல்டா டீயை நான் what can I replace, டெல்டா டி கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் டி, அப்படி தானடா. ஸோ ஏ வெக்டரை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஐ கேன் ரீப்ளேஸ் வித் மைனஸ் ஜி ஜே கேப். அப்போ நான் ஏ வெக்டரை நான் எழுதும்போது மைனஸ் ஜி ஜே கேப். அண்ட் யூ வெக்டருக்கு யூஎக்ஸ் இருக்குது, யூஒய் இருக்குது, வி வெக்டருக்கு விஎக்ஸ் இருக்குது, விஒய் இருக்குது, அப்படி தானடா. ஸோ அட் டைம் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நமக்கு இப்போ என்ன காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்குது பாருங்கள், எக்ஸ் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்குது, ஒய் இல்லை. ஸோ அப்படின்னா அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், 10 i கேப் அப்படின்னு மட்டும் எழுதிக்கிறேன், 10 i கேப். ஸோ ஜிக்கும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 10 என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, ஐ வில் ரைட் இட் as 10 எடுத்துக்கலாம், -10 அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஐ கேன் ரைட் இட் as -10 t j cap, -10 t j cap, யூனிட் மீட்டர் per second square. சரியாடா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா we have what component, we have 10 i cap 10 t i cap. சாரி, இங்கே a vector by 2 நான் எப்படி எழுதிக்கலாம், I can write it as a vector by 2. இப்போ நான் மைனஸ் a vector by 2 நான் என்ன எடுத்துக்கலாம், -10 by 2, அப்புறம் என்ன வரும் எனக்கு 5. ஓகே, 5t ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும், 5t ஸ்கொயர், இங்கே ஜே கேப் எனக்கு இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு நான் எழுதுனேன்னா, இப்போ ஐ கேப்பை நான் எழுதும்போது ஐ கேப் காம்பனண்ட்ஸை மட்டும், எக்ஸ் காம்பனண்ட்டை மட்டும் எழுதும்போது வி வெக்டருக்கு எப்படி எழுதலாம், விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதில் என்ன இருக்குது, ஜே காம்பனண்ட் மட்டும்தான் இருக்குது, அதை எழுதக்கூடாது. இப்போது ஜே வெக்டர் ஈக்குவல் டு, இது வந்து அன்னோன், எக்ஸும் இருக்கலாம் ஒய்யும் இருக்கலாம். ஸோ விஒய் இஸ் ஈக்குவல் டு, நேராக நமக்கு ஒன்லி ஜே காம்பனண்ட் இருக்குது, -10t அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹியர் நான் பார்த்தா என்ன எழுதலாம், டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் காம்பனண்ட்டை மட்டும் எழுத போகிறேன், இட் இஸ் 10t. சரியாடா. ஸோ இதை நான் எழுதும்போது ஒய் காம்பனண்ட்டை மட்டும் எழுதும்போது வாட் ஹேப்பன்ஸ், டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஒய் காம்பனண்ட் எந்த வெலாசிட்டியுமே இல்லை, அதனால் 0, எனக்கு இங்கே இது மட்டும்தான் இருக்குது, -5t ஸ்கொயர். இப்போ டெல்டா ஒய்யை நான் ஹவு கேன் ஐ ரீப்ளேஸ், ஒய் மைனஸ் ஒய் நாட். ஸோ ரெஃபரன்ஸ் ஹைட் வந்து என்னது, ஒய் மைனஸ் ஒய் நாட். ஒய் நாட்டுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 5/4 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஸோ இனிஷியல் ஹைட் வந்து 5/4, அந்த ஹைட்டில் தான் நம்ம இதை பாலை த்ரோ பண்ணுறோம். சரியா. ஸோ வி ஆர் இன்டெண்டட் எக்ஸை நம்ம என்னென்னு எழுதலாம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இனிஷியல் எக்ஸ் லொக்கேஷன் வந்து என்ன, இந்த இடத்துலேருந்து விழும் பொழுது x0, y வந்து என்ன 5/4. சரி, இந்த லொக்கேஷன் இந்த மேக்ஸிமம் ஹைட்டை நான் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஆக்சிஸை மாற்றிக்கிட்டு இந்த பார்ட்லேருந்து நான் கட் பண்ணி இந்த பார்ட்டை ஒரு இதாக நான் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுறேன். இப்படி சால்வ் பண்ண கற்றுக்கணும். சரியா. நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்மால் டி தெரியணும். ஸோ ஸ்மால் டீங்கிறது இந்த டைமுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். எந்த டைமில் மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கீழே விழுந்துச்சோ, அதாவது இப்போ நம்ம புது கேஸ் பில்டிங்லேருந்து கீழே விழுந்த மாதிரி நம்ம எடுக்கிற அந்த கேஸ்லேருந்து தரையில் விழக்கூடிய அந்த டைம் தான் நமக்கு ஸ்மால் டி அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அந்த ஸ்மால் டி கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மால் டீயில் ஒய்யோட லொக்கேஷன் வந்து என்ன, ஸ்மால் டீயில் ஒய்யோட லொக்கேஷன் இஸ் 0. ஸோ ஸ்மால் டி டைமில் ஒய், அந்த ஆக்சுவலாக இந்த ஒய்ங்கிறது என்னென்னா இந்த ஒய் லொக்கேஷன் அட் ஸ்மால் டி. எக்ஸ் நாட் வந்து நம்ம பார்த்துட்டோம், நம்ம அது 0 அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ எக்ஸுங்கிறது என்ன, இந்த ஸ்மால் டீயில் உள்ள டைம் தான் இந்த எக்ஸ். சரி, இப்போ அந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், we can make it 0. ஸோ -5/4 இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா, -5/4. இங்கே எனக்கு -5t ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, -5t ஸ்கொயர். So what happens, this -5 and -5 get cancels. So t square equal to என்ன இருக்கும் எனக்கு, so what is t square,
ஸோ t square is equal to 1/4. ஸோ t is equal to என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. ஸோ அதாவது 0.5. ஸோ 0.5 செகண்ட்ஸில் இந்த இடத்துல இருந்து இட்ஸ் கோயிங் டு ஃபால் டு த கிரவுண்ட். ஆனால் என்ன நடக்குது, இட் இஸ் ஃபாலிங் அட் 10 மீட்டர் per செகண்டில் விழப்போகுது. 10 மீட்டர் per செகண்டில் இட்ஸ் கோயிங் டு ஃபால். when it's going to fall at 10 meter per second, எந்த இடத்துல போய் விழப்போகுது, from this location, at certain this locationலேருந்து நமக்கு we have that x equation. அந்த x equation இருக்குல்ல, அந்த x equationல இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், we are going to substitute that time. எந்த டைமு, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டைமை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்ச டைம் இஸ் 1/2. 1/2 போடும்போது 10/2 இஸ் வாட், 5. ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்து அந்த பால் ஸ்ப்ளிட் அப் ஆச்சோ, அப்படின்னா அந்த எக்ஸ் ஸ்டார் வந்து என்னென்னா, நம்ம அதான் நம்ம எக்ஸ் ஸ்டார்னு எடுத்துருக்கோம். நம்ம எக்ஸ் போட்டுக்க வேண்டாம், லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்டார் எவ்வளவு, 5 மீட்டரில் போய் விழப்போகுது. அதாவது எந்த இடத்துல இருந்து த்ரோ பண்ணோமோ அந்த இடத்துல இருந்து 5 மீட்டர் போகுது. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட் we have asked to find the location where it splits up into, எங்கேருந்து, ஓலேருந்து எங்கே போய் விழப்போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓலேருந்து இட் ஃபால்ஸ், இந்த இடம் கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஆஸ்ட் டு ஃபைண்ட் ஓலேருந்து இந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எக்ஸ் ஸ்டார்னு எடுத்திருக்கோம். யூஸ்வலாக விடுற இடத்துல விழலை, சரியா. பாதி வரைக்கும் வேறு தூரம், அது மீதி பாதி வேறு ஒரு தூரத்தை எடுத்திருக்கும். ஸோ ஹாஃப் வரைக்கும் எனக்கு எவ்வளோ தூரம் எடுத்துச்சு, ஹாஃப் வரைக்கும் எனக்கு எவ்வளோ தூரம் எடுத்திருக்கு, 1 minute. ஹாஃப் வரைக்கும், முதல் பாதி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம் அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹாஃப்லேருந்து எவ்வளோ தூரம் எடுத்திருக்கோம், இப்போ 5 இப்போ நமக்கு அந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு -g/2 t ஸ்கொயர் அப்படின்னா ut minus g/2 t ஸ்கொயர் g/2 t ஸ்கொயர். அந்த பாதி வரைக்கும் எனக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, வாட் ஹேப்பன்ஸ், ஸோ எக்ஸில் வந்து நமக்கு எதுவே கிடையாது, வி டோன்ட் ஹேவ் எனி திங், வாட், நமக்கு g காம்பனண்ட்டே கிடையாது. ஸோ ut மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கும், இட் இஸ் 5 மீட்டர் per செகண்டில் போயிட்டுருக்கு முதல்ல. ஸோ இந்த பால் இப்படி இருக்கும்போது இட் இஸ் எக்ஸில் 5 மீட்டர் per செகண்ட். இப்போது சென்டரில் வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, டு ரீச் த சென்டர் லொக்கேஷன் இட் டுக் 0.5 seconds. 0.5 செகண்ட்ஸ்னால் 0.5 செகண்ட்ஸ்னால் இந்த சென்டர் லொக்கேஷன் இந்த உச்சத்துக்கு வர்றதுக்கு 0.5 செகண்ட்ஸ்னால் இட் இஸ் 1/2 seconds. ஸோ 1/2 seconds. ஸோ 5/2 is equal to what, 2.5 meters. ஸோ எனக்கு சென்டர்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 2.5. அப்புறம் நான் அந்த பில்டிங்லேருந்து கீழே விழுந்த இந்த லொக்கேஷன் இஸ் 5. ஸோ எனக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்திருக்க போகுது, டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் வாட், 7.5. ஸோ இப்படி வந்திருக்க வேண்டியது, ஐ வில் ஷோ இட் அகெயின், லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இட்ஸ் கோயிங் டு ஸ்ப்ளிட் அப், கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு ஃபால் தேர். இங்கே போய் விழுறதுனால, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஃபால் தேர். ஸோ ஹியர் டு ஹியர் இட் இஸ் எவ்வளோ நடந்திருக்கு, இட் இஸ் 0.2, sorry, this is 2.5 meter, this is 2.5 meter. From here to here is எனக்கு 5 மீட்டர். ஸோ டோட்டலாக இட் இஸ் 7.5 மீட்டர். சரியாடா, திஸ் இஸ் த ட்ரெஜெக்டரி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். பாருங்கள், இங்கே m/2 இருக்குன்னா நமக்கு என்ன இருக்குது, ஹியர் இட் இஸ் 2.5. பேரபோலா சிமெட்ரிக்கலாக இருக்காது, கரெக்டாக இங்கே வெடிக்காமல் இருந்த அந்த இடத்துல விழுந்திருக்கணும். இந்த கேப்பு எவ்வளோ இருக்கணும், 2.5 இருந்திருக்கணும். இந்த கேப்பு 2.5. ஓகே,
So the x value is 7.5 and the t value is time taken எவ்வளோடா? What's the time taken? It is 0.5. அப்படிதானே? Yes, it's 0.5. The time taken to fall from the point of explosion is 0.5. இந்த டவுட் இருந்தால் கண்டிப்பாக let me know in the comment. Thanks for watching the video till the end. நன்றி. Bye.